இங்க பண்ணா தானே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கலாங்கிறாரு. சப்ஸ்கிரைபர் ஒழுங்கா சொல்றா. மச்சான் இங்க பாரு. ரோட் கீழே ரோட் மாறி வந்துட்டோம். ஸோ நம்ம கீழே போகிற ரோட்டில் தான் போகணும். இங்கேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அழகாக இருக்கும். ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். வாவ், ரொம்பவே அழகாக இருக்குது நீர்வீழ்ச்சி. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப்புத்தலை. சரிங்களா, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. சின்னதாக ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சரி, ஹப்புத்தலையில் என்ன மாதிரி இடங்கள்லாம் இருக்குது எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ராஃப்டிங்கிறதே இல்லை. ஃபஸ்ட் டைம் சரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிப் ஒன்று போகலாம் அப்படின்ட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வந்தால் இங்கே ஹப்புத்தலை சரியான மாதிரி மழையாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடிசன் பங்களா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குதுன்னு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் மட்டும் இந்த முறை வரல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் ஹப்புத்தலையை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹப்புத்தலையில் என்ன மாதிரி பிளேசஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு அழகான வியூ இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. லைட் பாருங்கள், ஒரே பனிமூட்டமாக இருக்குது. அந்த பனிமூட்டம் இல்லைன்னா அதுக்கு அந்த பக்கம் லைட்டாக உங்களுக்கு வீடியோவில் விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகான லேக் இருக்குது. ஸோ இப்போ அந்த மேகமூட்டமாக இருக்கனால காட்ட முடியலை. ஸோ லைட்டாக இப்போ கொஞ்சம் வெயில் வந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே போகலாம். ஸோ ஹப்புத்தலை டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு இல்லை, கொஞ்சம் சின்ன டவுன் தான். ஆனால் ரொம்பவே அழகானது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்கம் உள்ள வியூவை. காற்று செம்மையாக வீசிட்டு இருக்கு. ஸோ நான் பேசுகிறது கிளியராக இருக்குமா அப்படின்னு சரியாக தெரியலை. கருணாகுடியை போட்டு வந்தா மழை வந்து இவர் தான் இந்து சார் நண்பர் கருணாகுடி வேலை செய்து இப்போதான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த கடைக்கிட்ட போயிட்டு இவன் சிகப்பு தேட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போது எங்கள் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து உடதியல்மா அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இவனுங்க போட்டிருக்க பேகெல்லாம் பார்த்தா ஒரு கிழமை இங்கே இருந்துட்டு தான் போவானுங்க போல. மச்சா அடே கமல்ட பேக் ஃபுல்லா தச்சு மாதிரி இருக்குடா. அந்த கடையிலயா? இல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபைனலி அமுத்தலையில இருந்து போகணும் அப்படின்னா வெள்ளவாய பஸ்க்கு தான் நீங்க ஏறணும். Robert, என்ன எவ்வளோ தூரம்டா? 2 கிலோமீட்டர். ஸோ ஃபைனலி உடதியலுமை வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம போகணும். என்னடா
யாரை பார்க்கணும்? குருவி கூடுறா அது. ஸோ இங்கேருந்து நம்ம உடதியலுமைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து போக வேண்டிய மாதிரி இருக்கும். சதமா அப்புத்தலையிலேருந்து ஒரு 1 hour மாதிரி இந்த ஜேர்னி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். இந்த ஏரியாவில் மழை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தியலுமைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே ஸோ ஒரு காட்டுள்ள போகிற மாதிரி தான் இந்த ஃபீலிங் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் வந்து 4th year. ஸோ 4 வருஷம் ஆயிடுச்சு இப்படி ஒரு ட்ரிப் ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வந்து. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த இடம் பற்றி தெரியாது எதுவுமே. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ரொபர்ட், அவர் அப்புத்தலை, அவரோட ஊர் வந்து அப்புத்தலை. ஸோ அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எடிசன் பங்களா போகலாம் அப்படிங்கிறது பிளான் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே மழை பெஞ்சிட்ருக்கேன்னா சரி தியலுமை சைட் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ நான் தியலுமை கேள்விப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் போனதில்லை. நான் போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாருமே வரக்கூடிய இடம் தான் இந்த உடதியலுமை அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நம்ம மேலே போகணும் போல். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் இருக்கும். இங்கேருந்து நம்ம தியலுமை நீர்வீழ்ச்சியோட உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ 2 யூடியூபர்ஸ் ஒரே இடத்துல இருக்கும். சரியா நீங்க பண்ணா தானே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கலாங்கிறாரு. இங்கே பாருங்க. ஸோ இவரும் நம்ம ஃப்ரெண்டு யூடியூபர் ஃபேன் இந்து அப்படிங்கிறது தான் அவரோட யூடியூப். ஐயோ அதை மட்டும் போடுறாங்க. மறக்காம அதில் போயிட்டு வீடியோஸ் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். கொத்தனாமா தேங்க்யூ. ஸோ இங்கே பாருங்க அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்று தான் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓடா. ஸோ இந்த படியால் தான் நம்ம மேலே போக போகிறோம். உடதியலுமையோட டொக்கே நம்ம போக போகிறோம். ஸோ போயிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம போகிற ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் இந்த இடத்துக்கு. முடியலடா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் இருக்குது இந்த இடத்துல, தேயிலை. ஸோ ஒரு மலை ஏறி போகிற மாதிரி இருக்குது. முடியலை நடந்து. இந்த இடத்துல டீ எஸ்டேட்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த தேயிலை வந்து இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்பா என்னால் இப்போவே ஏற முடியலை. இவனுங்க வேற விட்டுட்டு மேலே போயிட்டானுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு பள்ளத்துலேருந்து நான் மேலே ஏறி வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே கடைகள் கொஞ்சம் இருக்குது. உண்மையுமே கடைகள் தேவை நம்ம டயர்டாகிறதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு போகலாம். ஸோ அவன்கிட்ட வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ நம்ம சொல்கிறேன் எது மாதவியை காண எல்லாம் இறங்கடா அப்படி இருக்கு எடுப்போடாம. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு ஃபோட்டோஸ் அப்புறம் ரீல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் நீர்வீழ்ச்சியோட டொக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே டிக்கெட் எடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 50 ரூபா. இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோமே என்னடா அது இல்லை திடுதிப்புன்னு ஒரு யானை வந்துச்சுன்னா ஸோ ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. ரோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி.
ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது உடதி எலும்பை வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அந்த இடம் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சான்னு. ஸோ இப்போ ஒரு பிளேஸ் காட்டுறேன், எனக்கு மேலே இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டே 2 ரோடு இருக்குது, எதுடா என்னடா ரோட் கீழேயா? ரோட் மாறி வந்துட்டோம். ஸோ நம்ம கீழே போகிற ரோட்டில் தான் போகணும். உடதி எலும்பை போகிறது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இந்த உடதி எலுமைக்கு வயசானவங்க, ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் போகிறது கஷ்டம்தான், நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆனால் போகிற இடமெல்லாம் வியூஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் இப்படி. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், சூப்பா நல்லா வேர்த்துருச்சு. அங்கே என்னென்னா மழையாக இருந்துச்சு, இங்கே வந்தால் செம்ம வெயிலாக இருக்குது. இதில் ஈவினிங் 6:30க்கு பிறகு வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பிகாஸ் இங்கே வந்து யானை, சிறுத்தை அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வர்ற வழியிலையும் சொன்னாங்க. ஸோ கேம்ப் அடித்து தங்குற இடம் தான், வாங்க பார்க்கலாம். தண்ணி அடே வா, ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்காமல் செம்ம தாகம். அடா ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம உடதி எலுமைக்கு வந்துட்டோம், அந்த உச்சத்துக்கே. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன், கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ காட்டுறேன் பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. நடந்து வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நல்ல இடம் தான் அது. பா பேசிட்டே வந்து எனக்கே ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார தாத்தா பாட்டி. ஓகே, ஸோ வந்துட்டோம். எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சருகலாக இருக்குது பாருங்கள். இந்த இடங்களில் குளிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த இடம் தான் டாப் வியூ. இங்கேருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அழகாக இருக்கும். ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட இடம் உடதி எலுமையோட தொக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க இங்கேருந்து பார்க்கலாம். எப்பா செம்ம அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் ரோடு ஒன்று போகுது, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம இப்போ மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்த வழி பாருங்கள் தெரியுது, ஃபுல்லாகவே ஒரு காடு தாங்க, இதுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரதில் இந்த இடம் வருது தான், ரொம்பவே அழகாக இருக்குது. செம்மையாக வழுக்குது இங்கே. ஸோ ஷூவெல்லாம் கழட்டிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கேன். வாவ், ரொம்பவே அழகாக இருக்குது நீர்வீழ்ச்சி. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்பா ஒரு மாதிரி வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. மேலேயும் போகலாம் போல், மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ
தண்ணி குறைவாக இருக்கனால இந்த டைமில் இங்கே குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதிகமாக இருக்க டைமில் தண்ணி வந்து குளிக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த நீர்வீழ்ச்சிக்கும் மேலே போகிறோம். ஏன்னா மேலே தான் குளிக்கிறதுக்கான பிளேசஸ் இருக்கான். ஸோ அங்கே போய்ட்டு குளிக்க போகிறோம். இங்கே எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம குளிக்கிற இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஓடா அந்த இடம் தான் குளிக்கிறது. ஸோ இங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். ஃபோட்டோ எடுக்கல. ஸோ ஃபைனலி நம்ம குளிச்சுட்டு அங்கேருந்து புறப்படுறோம். ஸோ டைம் இருந்தால் அப்புத்தலை போயிட்டோம்னா எடிசன் பங்களா போகலாம். அது இல்லாத பட்சத்தில் ட்ரிப்பை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அங்கேருந்து நாங்கள் புறப்படுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபாரினர்ஸ்லாம். யப்பா செம்ம குளிர். ஹலோ வியூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பேச முடியலை, வாயெல்லாம் நடுங்குது எனக்கு, அவ்வளோ குளிரிங்க. வீடியோவில் வர இப்போ உடதியலுமையிலேருந்து நாங்கள் புறப்பட்டாச்சு. நைட் வந்து ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கு போகிறோம், அது எல்லையில் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லையில் சில இடங்கள் பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக வரும், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குல்ஃபி. ஸோ இப்போ நம்ம காலையில் வந்த ரோடுக்கே வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம அப்புத்தலை போக போகிறோம். அப்புத்தலை போயிட்டு எல்லையில் ஃப்ரெண்டோட அக்கா வீடு இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு எல்லையில் உள்ள பிளேசஸ்க்கெல்லாம் போகலாம். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி. நம்ம ஃபஸ்ட் டைம் போயிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் அது